ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வசனத்தின் விளக்கத்தின் தொடர்ச்சி. மூன்றாம் பகுதி. காரண காரிய வேறுபாடுகளுக்கான தீர்வு காணப்பட வேண்டும். அதுவே ஈர்ப்பின் நோக்கமாகும். ஒரு பானையாக இருப்பது இருத்தலின் ஒரு அடையாளமாகும். சுடர் என்பது பானை உயிரினமாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. நுனி உயிரினமாகவோ அல்லது பொதுவான உயிரினமாகவோ அல்ல. அப்படியானால் நிர்வாணம் என்பது பேரின்பம். இருவரின் ஒற்றுமையானது அதிகாரத்தின் சமத்துவத்தால் வெளிப்படுகிறது. அதாவது பரபிரம்மம் எங்கும் நிறைந்திருக்கிறது, அனைத்திற்கும் உரியது. அந்த விரிவாக்க விஷயம்தான் மிகப்பெரிய விஷயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அழைக்கப்படுகிறார் அல்லது அந்த உரை ஏறியதே. ஆனால் அவை விவசாயத்தின் ஈர்ப்பை மட்டுமே குறிக்கும். என்ற சொல்லுடனும் மகிழ்ச்சியின் பிரதிநிதித்துவத்துடனும் சமத்துவம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு வாதத்தின் காரணத்திற்கும் விளைவிற்கும் இடையிலான வேறுபாட்டை கையாள்வதே உடல். அது ஈர்ப்பின் பெருக்கத்தால் மூடப்பட்ட வாழ்க்கை போன்றது. அது மேலும் பரபிரம்மம் என்ற சொல்லின் தொடர்புடைய பொருள் இதுதான். தனது மகத்துவம் மற்றும் விரிவாக்கத்தின் காரணமாக உன்னத பிரம்மம் என்று அறியப்படுவது. விஷ்ணு புராணத்திலிருந்து அப்படியானால் பிரம்மம் பெரியது பெரியது என்று ஏன் கூறப்படுகிறது என்றும் சாஸ்திரத்திலும் அப்படித்தான் கூறப்பட்டுள்ளது. எனவே பிருகத் கௌதமத்தில் ஏனெனில் மேலாண்மை சொல்லுக்கு இருத்தல் எனவும் என் என்பது பேரின்பத்தின் வடிவம் என்றும் பொருள். இருத்தல் மற்றும் சுய பேரின்பம் ஆகியவற்றின் சேர்க்கையிலிருந்து அதுவே பரபிரம்மம் என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு அத்வைத பிரம்மத்தின் ஆதரவாளர்களிடமும் கூட இருப்பு மற்றும் ஆனந்தத்தின் ஒருமைப்பாடு உள்ளது. அது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். மேலும் இங்குள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அந்த வார்த்தையாவது சொல்லார்த்தமாக வேறுபட்ட ஒரு பொருளை கொண்டிருப்பதால் அது புலனுணர்வின் வெளிப்பாடாக இருக்கிறது. அவை சாஸ்திரத்தின்படி உள்ளுணர்வின் காரணம் சத்வம் எனப்படும் உன்னதமான சத்வமே ஆகும். இந்த சாந்தமானவருக்கு முன்பு அது இருந்தது. மேலும் மரம் ஒரு மரம்தான் என்பதில் உள்ளதைப் போல ஒரு குறிப்பிட்ட பொருளின் பெயரடைகளை பயன்படுத்துவதால் ஒன்றின் சொல்லுபடியின்மை ஏற்படுதல். கௌதம ஸ்லோகத்திற்கு பின்வருமாறு பொருள் கொள்ள வேண்டும். அதாவது அதன் பிற்பகுதியில் இதுவே அனைவரையும் கவரும் ஆனந்தத்தின் வடிவம் என்பதால் அங்கே ஆன்மாவும் ஜீவராசியும் இருக்கின்றன. அது மகிழ்ச்சியின் வடிவில் இருக்க வேண்டும். இதற்கு காரணம் உணர்வு என்பதே. அன்பு, ஏனெனில் அது என்னுடைய ஆனந்தம். அதுதான் சுயம் வடிவத்திலும் தன்மையிலும் உன்னதமான மகத்தான் மற்றும் மிகவும் கவர்ச்சிகரமான ஆனந்தம் கிருஷ்ண என்ற சொல்லால் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒளியே ஸ்ரீ தேவகி நந்தனாரின் மூலமாகும். இதுவே வாசுதேவ உபனிஷத்தில் உள்ள சர்வ ஆனந்தமாகும். தேவகியின் இன்பம் முழுமையும் மகிழ்விக்க வேண்டும் என்று காணப்படுகிறது. இங்கு பேரின்பம் என்பது முற்றிலும் பரிபூரணமான ஒரு உருமாற்றமாகும். மேலும் பட்டா கூறுவது போல் அடையப்பட்ட ஆன்மா கற்புடையது எனும் சொல் வேறெங்கும் பரப்பப்படக்கூடாது. மரபு யோகத்தை அளிக்கக்கூடும், ஆனால் யோகத்திற்கு இடையூறு ஏற்படுவதால் கற்பனை ஆன்மாவை அடைவதில்லை. மேலும் பகவத்கீதையில் பரம பிரம்மம், மர்மமான பரம பிரம்மம் மனித வடிவமாகும். அதன் நண்பன் பரம ஆனந்தம், பரிபூரண பிரம்மம் நித்தியமானது என்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கிருஷ்ணர் என்று அழைக்கப்படும் பரம பிரம்மம் எங்கே அவதரித்தது என்றும் கூறப்பட்டுள்ளது. மனித வடிவம் கீதையில் ஏனெனில் நானே பிரம்மத்தின் ஆதாரம் மற்றும் தாவணிகளில் அவர் யார்? பரம பிரம்மம் இடையன் ஆகும். அப்படியானால் நாம் மூலத்தை பின்பற்றுவோம். கிருஷ்ணா என்ற சொல் வெளிப்படுத்தப்பட வேண்டி இருப்பதால் கடவுள் அனைத்தையும் அடக்குபவர். பிருகத கௌதமத்தில் கிருஷ்ணா என்ற சொல்லின் அதே பொருளால் அது சுட்டிக்காட்டப்படுகிறது.
அல்லது அது அசையும் மற்றும் அசையா ஆகிய முழு உலகையும் இழுக்க வேண்டும். ஸ்ரீ பிரம்ம புராணத்தின் முதல் வசனத்தின் விளக்கத்தின் 2ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.